அறத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு வழியாக தேர்தல் ஜுரம் தொடங்கிவிட்டது. திமுக அவர்களுடைய கூட்டணியை பலப்படுத்தியதாக, குறிப்பாக விஜயகாந்த் அவர்களினுடைய தேமுதிக பிரேமலதா அவர்கள் போய் சந்தித்து வந்த பிறகு, அதற்கு பிறகு ஓபிஎஸ் அவர்கள் சந்தித்தது, இதற்கு பிறகு ஒரு திமுக கூட்டணி வலுவடைந்து விட்டதாக நமக்கு எல்லாருக்கும் தெரிகிறது. அதே போல் அதிமுக கூட்டணியிலும் டிடிவி தினகரன் அவர்கள் வந்த பிறகு அங்கே ஒரு கூடுதல் கவனம் இருந்தது. நாம் ஒரு கட்சி கடந்த காலத்தில் இன்றைக்கு கடந்த 2021 தேர்தலில் இருந்த ஒரு போட்டி நிலை இப்பொழுது எப்படி இருக்கிறது? திமுகவிற்கு அதிகப்படியான கட்சிகள் வருவதனால் தொகுதி எண்ணிக்கையில் என்ன பிரச்சனை வருகிறது? தொகுதி பங்கீடில் என்னென்னா ஒரு தொகுதியை பல பேர் இப்போது கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இது குறித்த ஒரு சின்ன அலசலை இப்பொழுது நாம் பார்க்கவிருக்கிறோம். இந்த தேர்தல் அப்டேட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம 2021 திமுக ஒரு 173 சீட்டில் நின்று 133 சீட்டுகளே அவர்கள் பெற்றார்கள். காங்கிரஸுக்கு 25 தொகுதிகளை கொடுத்தாங்க. அதே போல் மதிமுக, விசிக, சிபிஐ, சிபிஎம் இவங்களுக்கு எல்லாமே 6 தொகுதிகளை கொடுத்தாங்க. ஐயுஎம்எலுக்கு 3 தொகுதிகள், கொங்கு நாட்டுக்கு 3 தொகுதிகள், கொங்கு நாடு மக்கள் கட்சிக்கு, மனிதநேய மக்கள் கட்சிக்கு 2 தொகுதிகள், அதே மாதிரி தமிழக வாழ்வுரிமை கழகம் அவங்களுக்கு 1 தொகுதி கொடுத்தாங்க. ஆதித்தமிழர் பேரவைக்கு 1 தொகுதி, மக்கள் விடுதலை கட்சி அப்படின்னு அவங்களுக்கு 1 தொகுதி, ஃபார்வர்ட் பிளாக் 1 தொகுதி. இப்போ இதில் மனிதநேய மக்கள் கட்சியிலிருந்து தமிழக வாழ்வுரிமை கழகம் இவங்க எல்லாருமே உதயசூரியன் சின்னத்தில் தான் நின்றார்கள். அதில் திரு வேல்முருகன் அவர்கள் கடலூர் உறுப்பினராக இருந்து அவர் தொடர்ந்து பேசிக்கிட்டே வர்றாரு. அவர்களுக்கு அதிகமாக கொடுக்கணும் அப்படின்னு அவர் டென்ஷன் ஆகிட்டு வர்றார். இது ஒரு பக்கம். அதே மாதிரி விசிகா கடந்த காலத்தை விட எங்களுக்கு அதிகப்படியான தொகுதிகள் வேணும்னு அவங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதே போல் காங்கிரஸ் கட்சி ஒரு பெரிய அது விஜய் எங்களுக்கு வந்துட்டார் பாருங்கள், எங்களுக்கு அதிகமாக கொடுக்கணும், ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, அவங்க அதிகமாக பேசிட்டு வந்தாங்க. 25 தொகுதிகள் கொடுத்து 18 தொகுதிகளை அவர்கள் பெற்றார்கள். இப்போது கடந்த காலத்தில் 234 தொகுதியில் ஒரு 118 தொகுதிகள்ன்றது கண்டிப்பாக தேவை. இதில் 173 தொகுதிகளில் திமுக நின்று 133 தொகுதிகளை பெற்றது. அதில் உதயசூரியன் சின்னத்தில் அதில் இப்போ விசிகவெல்லாம் பார்த்திங்கன்னா 4 தொகுதிகளை அவர்கள் அவர்களுடைய பானை சின்னத்தில் நிற்க வச்சுட்டு 2 தொகுதிகளை அவங்க உதயசூரியனில் நின்னாங்க. மதிமுக முழுக்க உதயசூரியன்லேயே நின்றுச்சு. இது மாதிரி கிட்டத்தட்ட அவங்க 188 தொகுதிகளில் அவங்க உதயசூரியன் சின்னத்தில் நிற்கிற மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. அதாவது இந்த ஒரு தொகுதிகளை கொடுத்த எல்லாரையுமே உதயசூரியன் சின்னத்தில் நின்றால் உங்களுக்கு சீட்டு அப்படின்ற மாதிரி வச்சு 188 தொகுதிகளில் நின்று உதயசூரியனே 159 தொகுதிகளை பெறும் அளவிற்கு திமுக கடந்த முறை ஒரு நல்ல வியூகத்தை, அவர்கள் கட்சிக்கு நல்ல வியூகத்தை அவர்கள் அமைத்து கொண்டார்கள். இதில் இப்பொழுது காங்கிரஸ் 25 தொகுதிகள் கடந்த முறை நின்றார்களோ 18 தொகுதிகள் பெற்றார்கள். அதே ஒரு முறை மாணிக் தாகூர் என்ன சொன்னார்னா, நீங்கள் 173 நின்று 133 தொகுதிகளை தான் பெற்றீங்க, நீங்கள் தோற்று போனீங்களா அந்த தொகுதியை நாங்கள் கேட்குறோம் அப்படின்னா அவர் என்ன சொல்கிறார், ஒரு 40 தொகுதி எதிர்பார்க்கிறதா நமக்கு வெளியில் தெரிஞ்சுது. ஒரு பெரிய வார்த்தை ட்விட்டர் எக்ஸ் தளத்தில் அவங்க எல்லாம் பேசிக்கிட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ இங்கே தேமுதிக வந்ததற்கு பிறகு அவர்களுடைய அந்த குரல் அமைதியாகிடுச்சு. சரி, ஒரு வழி இல்லை, விஜய் பக்கம் ஏன் போகலன்றது அது நம்ம தனியான வீடியோவில் அவர் ஆட்சி அதிகாரத்தில் பக்கத்தில் கொடுத்து ஏன் யாருமே வரலன்றது நம்ம தனியாக ஒரு காணொலியில் பார்க்கலாம். கடந்த 2021 தேர்தலில் டிஎம்கே, ஏடிஎம்கே, சீமான் அவர்களுடைய நாம் தமிழர், கமல் அவர்களுடைய மக்கள் நீதி மையம், டிடிவி தினகரனுடைய தலைமையில் ஒரு அணியாக 5 அணிகள் மோதின. இந்த முறை அது 4 சுருங்கி இருக்குது. அதாவது டிஎம்கே, ஏடிஎம்கேக்கு பிறகு திரு சீமான் அவர்கள், அதற்கு பிறகு விஜய் தலைமையில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம், இப்போது 4 முனை போட்டிகள் நடந்திருக்குது. இப்போ இந்த கடந்த முறை பார்த்திங்கன்னா மக்கள் நீதி மையத்தினுடைய தலைமையில் அவங்க ஒரு 154 தொகுதிகள் அவங்க போட்டிக்கிட்டு, ஐஜேகே இந்திய ஜனநாயக கட்சிக்கு 40, சமத்துவ மக்கள் கட்சிக்கு 40. இப்போ இந்த 3 கட்சியில் பார்த்திங்கன்னா ஐஜேகே அதிமுகவினுடைய கூட்டணிக்கு வந்திருக்கு. அதே மாதிரி சமத்துவ மக்கள் கட்சி சரத்குமார் அவர்கள் ஒரு விருதுநகர் தொகுதியில் திருமதி ராதிகா சரத்குமார் நின்றதையும் நம்ம பார்த்தோம். இப்போ அவர்களுக்கு அகாமடேட் பண்ணணும், குறைஞ்சது ஒரு 2 தொகுதி 1 தொகுதியாவது அவங்களுக்கு கொடுக்கணும். இப்போ இந்த ரிஸ்க் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை ஏடிஎம்கேவுக்கு இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா டிடிவி தினகரன் தலைமையில் ஒரு அணி இருந்துச்சு. அங்கே தேமுதிக இருந்தது, எஸ்டிபிஐ இருந்தது, ஒவைசி அவர்களுடைய ஏஐஎம்ஐஎம் கட்சி இருந்தது. அவங்க எல்லாருமே தொகுதி பங்கீடு செஞ்சுட்டாங்க. இப்போது அமமுக அதிமுகவோட அதான் என்டிஏ கூட்டணியில் வந்துருச்சு. தேமுதிக திமுக கூட்டணியில் வந்துருச்சு. எஸ்டிபிஐ அவங்க கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபியோட அதிமுக கூட்டணி இல்லாத பொழுது அவர்கள் ஒரு நாடாளுமன்ற தொகுதியை நெல்லை முபாரக்கு கேட்டு பெற்றார். இப்போ இவர் டிஎம்கே கூட்டணிக்கு வந்துட்டார்.
இங்கே 2021 தேர்தல் முடிந்த பிறகு 2021 தேர்தலின் போது கிட்ட 12 கட்சிகள் திமுகவுக்கு கூட்டணியில் இருந்தது. சில உதயசூரியன் நின்று இருக்கலாம், ஆனால் 12 கட்சிகள். அதற்கு பிறகு இப்போ இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா பெரிய கடந்த தேர்தல் முடிந்த பிறகு தனியரசு அவர்களினுடைய கட்சி கிட்டத்தட்ட திமுகவுக்கு ஆதரவு வந்துருச்சு. அதே போல் மனிதநேய ஜனநாயக கட்சி தமிமுன் அன்சாரி அவரும் வந்து இங்கே வந்துட்டார். ஏற்கனவே அவர் வந்து மனிதநேய மக்கள் கட்சியினுடன் பிரிஞ்சு வந்துடுறாரு. இப்போ அவரும் இங்கேயே இருக்கிறாரு. சரி, இதற்கு பிறகு கருணாஸ் அவர்கள் முக்குளத்தோர் பூலிப்படை அவருடைய கட்சியும் வந்து இங்கே இருக்குது. இதற்கு பிறகு மக்கள் நீதி மையம், தேமுதிக, தனியரசு, கருணாஸ் அவர்கள், தமிமுன் அன்சாரி இவர்களுக்கு எல்லாத்திற்கு பிறகு ஓபிஎஸ் அணியிலிருந்து பிரிந்து மனோஜ் பாண்டியன், ஒரத்தநாடு வைத்தியலிங்கம், இறுதியாக ஓபிஎஸ் அவர்களே அவருக்கோ ஒரு மகனுக்கோ ஒரு சீட்டு பெறுவதற்காக நடப்பதாக அது ஒரு சரியான டைமில் ஒரு பிரேக்கிங்கோடு வந்து வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது சொல்லப்படுகிறது. இப்போ இதற்கு பிறகு 6-7 கட்சிகள் திமுகவில் சேர்ந்த பிறகு இப்போ உதாரணத்துக்கு தமிமுன் அன்சாரி நீண்ட நாட்களாக அவருக்கு வந்து ஆதரவு தளத்தை தெரிவிக்கிறார். இப்போ நாகப்பட்டினம் தொகுதியை ஒரு 2016 நின்று வென்று உள்ளே இருந்தார், அதாவது சட்டமன்றத்திற்குள்ளே. இப்போ இந்த முறை வந்து விசிகாவுக்கு ஒதுக்கி அங்கே ஆளூர் ஷானவாஸ் அங்கே இருக்கிறார். இப்போ அவர் இப்போ தொகுதி இப்போ அவரு கேட்டால் அதே நாகப்பட்டினத்தை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருந்தால் அதை எப்படி பிரித்து தருவது? இது திமுகவிற்கு இந்த மாதிரி தொடர் தலைவலிகள் இருக்குது. இப்போ இவர் நெல்லை முபாரக்கு கூட அவர் பாளையங்கோட்டையை கேட்பார். பாளையங்கோட்டத்தில் காலங்காலமாக அவர்கள் திமுக எப்பயுமே விட்டு கொடுத்துருக்கல. அப்துல் வாகப்னா அவர்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் இப்போ எம்எல்ஏ இருக்கிறார். எப்படி கொடுக்க முடியும்னு தெரில. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் திருவாடனை தொகுதி வந்து இவர் கருணாஸ் அவர்கள் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி தொடர்ந்து இப்போ ஒரத்தநாடு வைத்தியலிங்கத்துக்கோ அல்லது வந்து மனோஜ் பாண்டியனுக்கோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க அகாமடேட் பண்ணிப்பாங்க அப்படி கூட்டணி. இதில் 2 பிரச்சனைகள் திமுக அதிமுக கூட்டணியில் இருக்குது. அதிகமாக திமுக கூட்டணிக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா காங்கிரஸுக்கு தொகுதி பங்கீடு 25 சீட்டு மேலே கேட்குறாங்க, ஒத்துக்க முடியாது. இப்போ இன்றைக்கு வந்து நேர்காணலில் தொல் திருமா அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறார். அதாவது ஐயுஎம்எல்க்கு வந்து முதல்ல அவங்க கூட்டணி பேச்சுவார்த்தை நேற்று தொடங்கியிருக்கிறாங்க. அப்படி தொடங்கிய பொழுது நீங்கள் 3 சீட்டு நீங்கள் பெற்றீங்க, 2 சீட்டு வென்றிருக்கீங்க. இப்போ வந்து இது மாதிரி எல்லாம் தேமுதிக வந்துருச்சு, நிறைய கட்சிகள் கூடுதல் வந்துட்டாங்க, கமலஹாசன் வந்திருக்கிறாரு. அதனால் நீங்கள் வந்து ஒரு தொகுதியை குறைத்து கொள்ளுங்கள்னு அவர் கேட்டதை அது வெளியில்படையாக வந்து சொன்னாங்க. அதே மாதிரி மனிதநேய மக்கள் கட்சி அவர் ஜவஹருல்லா போய் பேசிட்டு வந்து நாங்கள் கடந்த முறை 2 நின்றோம் 2 வென்றோம், இந்த முறை 5 நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. நான் உதயசூரியன் சின்னத்தில் நிற்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆனால் தொல் திருமாவளவன் என்ன சொல்கிறாருன்னா 3 தொகுதிகள் கேட்டு ஒன்றை குறைத்துக் கொள்வதாக நான் கேள்விப்படுறேன். இது வந்து இறுதியானது கிடையாது, இது நாங்கள் இதை வச்சு எந்த முடிவுக்கும் வர முடியாது, அதனால் எல்லாம் இப்போ தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறது வாயிலாக அவர் என்ன சொல்கிறார்? அவர்களும் ஒவ்வொரு அதிகப்படியான தொகுதிகளை கேட்கிறார். இப்போது கூட்டணிக்கு ஒவ்வொருவர்களும் வரும் பொழுது வரவேற்றவர்கள், அவர்களுக்கு எல்லாம் உள்ளுக்குள்ளே இந்த தொகுதி பங்கீட்டில் எண்ணிக்கையை குறைப்பது ஒரு பெரிய சேலஞ்சஸ். அடுத்து நாம் இருக்கிற தொகுதியை நம்ம தக்க வைத்துக் கொள்ள முடியுமா? இதில் வந்து இப்போ புதுசாக வரவங்களும் அதே தொகுதியை கேட்பதனால என்ன செய்யுது? இந்த பிரச்சனை வந்து மிகப்பெரிய அளவில் வெடிக்கி இருப்பது திமுகவில். இதை நம்ம கண்கூடாக பார்க்குறோம். ஒவ்வொருத்தரும் அவர்களுடைய இன்னொரு இப்போ இதெல்லாம் வந்து கூட்டணி கட்சிகளுக்கு இருக்கிற பிரச்சனை. இதில் இன்னும் வந்து திமுகவுக்கே காலங்காலமாக அவர்களுடைய ஒரு மூத்த சீனியர்ஸ் இருப்பாங்க, அவர்களுக்கு நீங்கள் அடுத்த முறை வாய்ப்பு தரேன்னு சொல்லுங்கள். ஏன்னா உள்ளாட்சி தேர்தலையும் திமுக நடத்தலை. ஏன்னா இந்த தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் கொண்டு வந்து சேர்த்திங்கன்னா தான் அதை பொறுத்து தான் உள்ளாட்சி தேர்தலில் உங்களுக்கு இப்போ கிளைக்கழக செயலாளர் இருப்பாங்க, ஒன்றிய செயலாளர் இருப்பாங்க. காலங்காலமாக ரொம்ப வருஷமாக இருக்கிறோம். நீங்கள் எப்பயுமே அதிமுகவிலேருந்து வந்தவங்களுக்கு தான் முதல் உரிமை கொடுக்குறீங்க. நாங்கள் இப்படி வந்து சோறுட்டி ஒட்டிக்கிட்டு நாங்கள் வந்து பிரச்சார பரப்புரைகளை செய்து கொண்டு இப்படியே நாங்கள் இருந்துட்டு போகிறதா? இந்த குரல் திமுகவில் தொடர்ந்து ஒழித்து கொண்டிருக்கிறது. என் கட்சி மாதிரி வந்தவங்களுக்கு தான் மரியாதை அப்படின்னு இப்போ கூட்டணி கட்சிகளும் சேர்ந்து வந்திருக்கின்றன. இப்போ திமுகவிற்கு காலங்காலமாக இருக்கக்கூடிய சீனியர்கள் இது மாதிரி ஒரு முறை இளையாங்குடி இருந்த தமிழ் குடிமகனே தேர்தல் வந்த பிறகு அவருடைய கட்சிக்கு வந்து கூட்டணி கட்சி கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சோன்னு போய் அவர் அதிமுகவில் சேர்ந்துட்டார். மந்திரியாக இருக்கும் பொழுது போய் அதிமுகவில் சேர்ந்தார். இது மாதிரி ஒரு பரபரப்பான நிலைகளை கூட நாம் பார்க்க நேரலாம். ஒரு சீனியராக இருக்கலாம், தொடர்ந்து போகலாம். இப்போ தாவேகாவோட பார்த்திங்கன்னா தனபாலனுடைய மகன் போன நீலகிரி தொகுதியில் நாடாளுமன்றத்தில் நிற்கிறார் லோகேஷ் அவர்கள். இப்போ போய் அவர் தாவேகா விஜயில் போய் சேர்ந்துட்டு எங்கள் அப்பா வரமாட்டேன்ட்டார், ஏன்னா மரியாதை இல்லை, எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அவர் அதிமுக விசுவாசி, சபாநாயகர் 2 பீரியடு ஜெயலலிதா பீரியடும் எடப்பாடி பீரியடும் ஒரு சபாநாயகராக இருந்தவர், அவருக்கு உடல்நல சரியில்லை, யாருமே வந்து பார்க்கல, ஆனால் அவர் அதிமுக விசுவாசி, அதனால் அவர் வரமாட்டார், நான் வந்துட்டேன் அப்படின்னார். இப்போ அந்த இது தனியாக நம்ம விஜய் அரசியல் தனியாக பேசுகிறோம். இந்த மாதிரி வந்து அதிகப்படியான குமுறல் திமுகவில் வெடிக்க ஆரம்பித்திருக்கிறது. கூட்டணி கட்சிகள் வருகையினால் கூட்டணி கட்சிக்குள்ளே பழைய கூட்டணி கட்சிகளாக அங்கே அமர்ந்திருக்கிறவர்கள் எந்த வகையிலையும் நாங்கள் எந்த காலத்துலையும் உங்களுக்கு நாங்கள் எங்கேயும் போகாமல் உங்களோட இருக்கிறோம், ஆனால் நீங்கள் புதிதாக வந்த பொண்ணே நீங்கள் எங்கள் எண்ணிக்கையும் குறைக்கிறீங்க, அது இல்லாமல்
எங்களுக்கு நீங்கள் நாங்கள் வைத்திருக்கிற அல்லது நாங்கள் எதிர்பார்க்குற தொகுதியை எடுத்து கொடுக்குறீர்களா என்பது வெடிக்க ஆரம்பிச்சிருக்கிறது. இது காங்கிரஸ் இப்போ முன்பு இருந்ததை விட ரொம்ப சைலண்ட் ஆகிட்டாங்க. நிறைய பேர் வந்துட்டாங்க, அப்போ நமக்கு வெற்றி வாய்ப்பு உறுதி. இப்போ அவர்கள் இதில் தான் நிச்சயமாக 25 தொகுதிகள் கொடுப்பதற்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் வந்து வென்ற தொகுதிகள் கணக்கில் நீங்கள் எடுத்துக்கிட்டு இப்போ மதிமுக 4 தொகுதிகள் வென்றிருக்கிறதா, விசிகனா 4 வச்சுக்க முடியுமான்னு கேட்டால் பெரிய பிரச்சனையாகும். ஆனால் காங்கிரஸுக்கு இந்த முறை 25 தொகுதிகளே கிடைக்காமல் இருப்பதற்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்குது. 18, அந்த 18 நீங்கள் ஜெயிச்சிங்களா, அந்த 18 வச்சுக்கோங்க, வேணால் கொஞ்சம் அப்படி இப்படி மாறிக்கிங்க, அந்த மாதிரி செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே போலவே பார்த்திங்கன்னா என்டிஏ கூட்டணி, அதாவது அதிமுகவில் இப்போது தேமுதிக வெளியில் கிளம்பிடுச்சு. அவங்க போன முறை சட்டமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணியில் இல்லை, அது வேறு விஷயம். ஆனால் அமமுக வந்திருக்குது, சரத்குமார் இருக்கார், ஐஜேகே இருக்கிறாருங்க. இங்கே பிஜேபி இந்த முறை ஒரு ஆர்எஸ்எஸ் மீட்டிங் இதில் கூட வந்து பிஎல் சந்தோஷ் அவர்கள் பேசும்போது நம்ம கண்டிப்பாக ஒரு 20% கேட்போம், அல்லது ஒரு மாவட்டத்திற்கு ஒரு தொகுதியை கேட்போம். அப்படி பார்த்தீங்கன்னா 38 சீட்டுகள் அவர்கள் எதிர்பார்ப்பதாக தெரியுது. அந்த 38 சீட்டுகள் மாவட்டத்திற்கு ஒன்றாக நிற்கிற பொழுது அதுலேயும் சேலஞ்சஸ் இருக்குது. இப்போது திமுக என்ன கால்குலேட் பண்ணுதுன்னா, பிஜேபி நின்றுச்சுன்னா அந்த நேர் எதிரில் நம்ம வந்து திமுக கேண்டிடேட்டு தான் நம்ம இட்டு அந்த இடத்துல வந்து வலிமையாக போராடணும் அப்படின்ற ஒரு திட்டம் வைத்திருக்கிறதாகவும், ஏன்னா கடந்த முறை வானதி சீனிவாசன் இருந்தாங்க, அங்கே காங்கிரஸ் நின்றுச்சு, அதனால் ஒரு பெரிய அளவில் ஃபோர்ஸ்ஃபுல்லாக நம்மளுடைய இது ஒர்க் பண்ண முடியல. அப்போ செலக்டிவாக அவங்க லிஸ்ட்டு வந்துட்டாலும் நம்ம சேஞ்ச் பண்ணி பிஜேபியினுடைய இதுக்கு நேர் எதிர் திமுக தான் நிற்கணும், அதில் காங்கிரஸுக்கு கொடுத்து விடக்கூடாது, எனக்கு கொடுத்தா அவங்க தோற்றுருவாங்க. இந்த மாதிரி ஒரு கால்குலேட், உங்களுக்கு 18 சீட் கொடுக்குறோமா, உங்களுக்கு 6 சீட்டு கொடுக்குறோமா, அந்த 6ம் உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி வாய்ப்பை நாங்கள் உறுதி செய்து தருகிறோம் அப்படின்ற வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறதாக நம்ம கேள்விப்படுறோம். இன்னும் போக போக இந்த அப்டேட்ஸ், இது எந்தெந்த பிரச்சனைகள், இப்போ வந்து ஒரு மேலோட்டமான பிரச்சனைகள் தான், அதாவது 2 நாள் பேச்சுவார்த்தையில் வெடித்திருக்கிற பிரச்சனைகள் தான் நம்ம பார்க்குறோம். இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா அதே மாதிரி அதிமுகவில் டிஎம்சி தமிழ் மாநில காங்கிரஸ் வந்து கடந்த முறை அவர்கள் போய் ரெட்டலையிலேயே 6 தொகுதியில் நின்றாலும் 6 தொகுதியிலுமே அவர்களால் வெல்ல முடியவில்லை. அது மாதிரி அங்கேயும் நிறைய மூவேந்தர் முன்னேற்ற கழகம், பெருந்தலைவர் மக்கள் கட்சி, பசுமன் தேசிய கழகம், அனைத்து இந்திய மூவேந்தர் முன்னேற்றம் எல்லாமே ரெட்டலையில் தான் நின்னாங்க. ஆனால் அவர்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு இல்லை. இவர்கள் இன்றைக்கி போய் தமிழ் மாநில காங்கிரஸில் அவர்களும் நாங்கள் தனி சின்னத்தில் நிற்போம், ஆனால் எங்களுடைய தொகுதி என்ன, அங்கே இது ராஜ்யசபா சீட்டு தேவையில்லை, இது மாதிரியெல்லாம் பேசிட்டு வந்திருக்கிறதாகவும் எலெக்ஷன் அப்டேட்ஸ் நம்ம தொகுதி பங்கீடு விஷயங்களை நம்ம கேள்விப்படுறோம். தொடர்ந்து இந்த விஷயங்கள் என்ன விதமாக போகும், என்ன பிரச்சனைகள் வரும், எந்த ஸ்மூத்தாக முடிஞ்சிருமா, இல்லை என்னென்ன எப்படினாலும் 234க்குள்ளே 2 கூட்டணி கட்சிகளும் அவங்களோட அகாமடேட் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. இதில் ரொம்ப சிறப்பாக வந்து முடிச்சு 234 கேண்டிடேட் ஒரே ஸ்டேஜில் ஆலம்பட்டியில் திரு சீமான் அவர்கள் அவங்களை எல்லாத்தையும் டிக்ளேர் பண்ணி தேர்தலை சந்திப்பதற்கு அவர் ஒரு ட்ராக் அவர் வந்து தெளிவாக போக ஆரம்பிச்சிட்டார். இந்த 2 கூட்டணி கட்சிகளிலும் என்ன நடக்கும், அடுத்தடுத்து என்ன பிரச்சனைகள் வெடிக்குமா, சுமூகமாக முடியுமா, நாம் தொடர்ந்து கண்காணித்து உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறோம். இணைந்திருங்கள் அறம் தமிழுடன். நன்றி, வணக்கம்.